வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமான் திருடலே சம்சம் வெளியேற்றமர்ந்த பெருமானுக்கு அரோரா. எம்பெருமான் கரை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயந்தோடு திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார எழுத்தது வரிசைப்படி பாடலன் 664 வதன சரோருக என துவங்கும் வெள்ளிகரத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டான் திருவிடிலும் வெளிகரத்தமர்ந்த பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் வெள்ளிகரத்து முருகா தேவரையை துதித்து பிறவியை அறுத்துக்கொள்ள அருளுரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். நாம விசேஷம் சொல்கின்ற பாடல். தனன தனாதன தனன தனாதன தைய தனத்த தந்த தனாத தானாதன தானன் தானன தந்ததான. மிக மிக கடினமான கலப்பு சந்தங்களுடைய ஒரு அற்புதமான பாடல். மிக கடினமான பாடல். சந்தம் ரொம்ப கடினமான சந்தம். பாடல் வதன சரோருக நயன சிலீமுக வள்ளிபுரத்தில் நின்று வாராய் பதிகாதம் காத அறை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே இடை என ஒரு காவிடை வல்லபம் அற்றழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே இதவிய கான் இவை ததை என வேடுவன் எய்திடும் எச்சில் நின்று லீலாசலம் ஆடும் தூயவன் மைந்த நாடும் இளையவ மூதுரை மலைகிழவோன் என வெள்ளம் என கலந்து 100,000 பேதம் சாதம் ஒழிந்தவாதான் கதை கணசாப திகிரி வளை வாழோடு கை வசிவித்த அனந்த கோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறோடு உலூகலம் உருள உலாவிய கல்வனர பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து நீட விதரண மாவலி வெறுவ மகாவிருத வெள்ளம் வெளுக்க நின்ற நாராயண மாமன் முனிந்த கோவை விளை வயல் ஊடு இடை வளை விளையாடிய வெள்ளிநகர் கமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானே. இப்ப வதன சரோருக நயன சிலீமுக வள்ளிபுணத்தில் நின்று வாராய் பதிகாதம் காத அறை ஒன்றும் ஊரும். இப்போ இந்த பாடல் மிக மிக அருமையான சந்தம் கொண்ட பாடல், மேலான பொருள் நிரம்பிய பாடல், மனப்பாடம் செய்ய தகுந்த பாடல், இதனுடைய நாம விசேஷத்தை எடுத்து உரைக்கின்ற பாடல். இப்போ இந்த பாடலுடைய முதல் அடியில் நிறைய குறிப்புகள் இருக்குது. இந்த பாடலில் முதல்ல பரிவரியாக பொருள் இருக்கிறத பார்த்துருவோம். முதல்ல வதனம்னா முகம், சரோருகம்னா தாமரை, தாமரை போலவும், நயனம்னா கண், சிலிமுகம்னா அம்பு அல்லது வண்டு போலவும் கொண்ட, அதாவது முகம் தாமரை போலவும் கண் அம்பு அல்லது வண்டு போலவும் கொண்ட வள்ளிநாயகின் திணைப்புணத்தில் போய் நின்று வருவாயாக எம்முடன் எம்மூர் திருத்தணிகை காதம் பத்தும் இந்த அரை 10 5 ஆக 25 மைல் தான் நேராய் கணக்கிடின் ஒன்றும் ஊரும் ஊரும் 80 தணிகையும் உம்மூர் வள்ளிமலையும் ஒன்றே தான், ஒன்றுக்கொன்று அவ்வளவு சமீபம் அல்லது ஒன்றும் ஊரும் நம் இருவர் ஊரும் நெருங்கி நிற்கின்றன. வயலும் ஒரே இடை என ஒரு காவிடை வல்லபம் அற்றழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே. வயலும் ஒரே இடை, 2 ஊருக்கு மத்தியில் ஒரே ஒரு வயல் தான் இருக்கிறது என்றெல்லாம் கூறி ஒரு காயிடை வள்ளியை சந்தித்த அந்த ஒரு சோலையில் வல்லபம் அற்றழிந்து உன் வலிமை தொலைந்து அழிந்து வள்ளி மீது இச்சை பூண்டவனாய் மடல் ஏறிய மோகம் கொண்டவனே எம்பெருமானே என்றும் இதவிய காணிவை ததையென வேடுவன் எய்திடும் எச்சில் நின்று லீலாசலம் ஆடும் தூயவன் மைந்த நாடும். கண்ணப்பனுடைய வரலாறு கொண்டு வர எப்படி இனிப்புள்ளவை இவை நிறைய நெருங்கி உள்ளன என்று கூற கேட்டு அந்த வேடுவன் என்னும் கண்ணப்பன் எய்திடும் சேர்த்திட்ட எச்சில் உணவை தின்று கண்ணில் ரத்தம் காட்டின லீலாசலம் சலம் லீலை பொய்மையான விளையாடலை விளையாடிய சுத்தமூர்த்தியாம் சிவகுமாரனை என்றும் நாளும் எப்பொழுதும் இளையவ மூதுரை மலைகிழவோன் என வெள்ளம் என கலந்து 100,000 பேதம் சாதம் ஒழிந்தவாதான் எப்போதும் இளையவனை என்றும் மூதுரையாம் திருமுருகாற்று படையில் சொன்னபடி மலை கிழவோனை என்றும் ஓதினால் வெள்ளமென கலந்து வெள்ளக்கணக்காக எண்ணியதாய் கூடி 100,000 பேதமாய் வருவதான 84 100,000 பேதமாக வருவதான சாதம் அதாவது ஜாதம் பிறப்புகள் ஒழிந்தவாதான் ஒழிந்த 6 என்ன அற்புதம்தான் ஒழிந்து போயின, இது என்ன அற்புதம்தான். 2வது பதில கதை கணசாப திகிரி வளை வாழோடு கை வசிவித்த அனந்த கோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறோடு உலூகலம் உருள உலாவிய கல்வனர பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ளம் வெளுக்க நின்று நாராயண மாமன் சேயை முனிந்து கோவை. எல்லாம் நாராயணனுடைய பராக்கிரமம். கௌமோதகி என்னும் கதையும் கணசாபமும் பெருமை பொருந்திய சாரங்கம் என்னும் வில்லும் திகிரி சுதரிசனம் என்னும் சக்கரமும் அதாவது சுதர்சன சக்கரமும் வளை பாஞ்சசன்யம் என்னும் சங்கமும் வாழ் நாந்தகம் என்னும் வாழும் ஆக 5 ஆயுதங்களை 5 படைகளை
கை வசிவித்த கையில் தங்க வைத்த கள்வன் நந்தகோபாலன் அல்லது நந்தகோபால மகிமன் என்னும் கோகுலத்து அரசனுடைய தேவி அசோதை மகிழ்ந்து வாழ கயிறோடு உலூகலம் உருள. உலூகலம்னா உருளோடு கயிற்றால் கட்டப்பட்டு அந்த உருளை இழுத்து உருள உலாவிய கள்வன் வெண்ணெய் தயிர் திருடி உண்டவன் அல்லது உருள உலவி சகடத்தை உதைத்தவன் அல்லது கள்வனாய் கண்டவர்கள் அறப்பயந்து பயப்பட மிக பயப்படும்படி ஆகாயத்தையும் தமது கபாலம் தலைகிடிக்கும்படி நிமிர்ந்து நீண்டு விதரண மாவரி கொடையில் சிறந்த மகாபலி சக்கரவர்த்தி அச்சமுற மகா விரதசீல உருவத்து வாமனனாய் வெள்ள வெளுக்க நின்ற பகிரங்கமாய் எதிர் நின்ற நாராயணமூர்த்தியா மாமனுடைய திருமாலுடைய சேயை குழந்தையாகிய பிரம்மனை கோபித்த தலைவனேன்னு முடிகிறார். ஆகா, விளைவையில் ஊடு இடைவெளி விளையாடிய வெள்ளிநகருக்கு அமர்ந்த வேலாயுதம் மேவும் தேவர்கள் தம்பினானே. விளைச்சல் உள்ள வயலிடையே சங்குகள் தவழ்ந்து விளையாடுகின்ற வெள்ளிநகரில் விட்டிருக்கும் வேலாயுத பெருமாளே, உன்னை விரும்பும் தேவர்கள் தம்பிரானே, மலைகிழவோனே என சாதம் முடிந்தவா அப்படின்னு இங்கே பாடுறார். இப்போ இந்த அற்புதமான பாடலில் நிறைய குறிப்புகள் முடிஞ்ச வரைக்கும் விரைவில் சொல்லி முடிக்க பார்க்கலாம். இப்போ இந்த பாடலில் வாராய் பதிகாதம் காதரை ஒன்று மூறு பதினா திருத்தணி சொல்கிறார். இது இடமளித்து என்னும் துறை. தலைவன் தலைவிட்ட என்னுடைய ஊர் மிக பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு உரைக்கிறது. என்னுடைய ஊரில் உள்ள வெண்மாடங்களின் வெள்ளொளி வீச உன்னுடைய ஊரில் உள்ள கரியமலை வெள்ளை சட்டை அணிந்தது போல வெண்ணிறத்தை பெற்று விளங்கும், அப்படி சமீபத்தில் உள்ளது என்னுடைய ஊர் என்னும் கருத்தமைந்ததுதான். இந்த கருத்தமைத்த மாதிரி பாடுறது இந்த துறை. இதுக்கு ஒரு உதாரணம் திருக்கோவையார்னு ஒரு நூலில் வருங்குன்றம் ஒன்று உரித்தோன் தில்லை அம்பலவன் மலையத்திரும் குன்ற வாரணர் இளங்கொடியே இடர் எய்தல் எம் ஊர் பரும் குன்ற மாளிகை நுண்கழ பத்தொழி பாய நும்மூர் கருங்குன்றம் வெண்ணிற கஞ்சுக மேய்க்கும் கணங்குடையங்கிற. எங்கள் ஊர் தனிகையில் குவளை மலர் தேனை பெறும் வண்டுகள் பாய்ந்து ஊர் சோழலில் உள்ள தேனை நிவரும். அவ்வளவு பக்கத்துலையா, அவ்வளவு அருகில் உள்ளன நும்மூரும் எம்மூரும் சொல்கிறது. எம்மூர் வரை காவிரியில் தேன் மாந்தடி பாய்ந்து நும்மூர் வரை சோலை மது நுகரும்பார் தனிய புராணத்தில் கடவு படத்தில் 79வது பாட்டு. அடுத்தது மாலாய் மடலேறும் காமுங்கிறார். மடலேறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். வள்ளியின் பொருட்டு தனியேசர் மடல் ஏறுவேன் அப்படிங்கிறது தவழத்த நீரு என்பு எருக்கும் தரித்து தகு மடல் மா பவளத்த வாய் நுங்கை பண்பினை பாடி படங்கை தடி நும்மூர் வயல் தூண்டுதுமே தனிய புராணத்தில் களவுப்படுத்த 262 பாடும். மடல் ஏறுதுங்க என்ன? தலைவன் ஒவ்வா காமத்தால் பணம் கருக்கால் குதிரையும் பணம் தருவினுள் உள்ளவற்றால் வண்டில் முதலானவும் செய்து அந்த குதிரையின் மேலே ஏறுது. மடலேறுவான் திகம்பரனாய் உடலெங்கும் நீர் பூசி கிளி ஓவியர் கைப்படாது. தானே தீட்டி கிளியின் தலைப்புறத்தில் அவன் பேரை வரைந்து கைப்பிடித்து ஊர் நடுவே நாள் சந்தில் ஆகார நித்திரையின்றி அந்த கிளிமேல் பார்வையும் சிந்தையும் இருத்தி வேட்கை வயத்தனாய் வேறு உணர்வின்றி ஆவூரினும் அழல் மேல் படினும் அறிதலின்றி மழை வெயில் காற்றால் மயங்காது இருப்புடி அவ்வூரில் உள்ளார் பலரும் கூடி வந்து நீ மடலேறுதியோ அவளை தருதும் சோதனை தருதியோ என்று வழி இயந்தனாயின் அரசனுக்கு அறிவித்து அவன் ஏவலால் அவன் இணைந்து நைய தந்து மடலேறு என்ற வழி ஏறு முறைமை பூளை எலும்பு எருக்கி விழால் கட்டிய மாலை அணிந்து கொண்டு மாவில் ஏற அவ்வடத்தை வீதியில் ஈர்த்ததும் அந்த உருளை உருண்டோடும் பொழுது பனங்கருக்கறுத்த இடமெல்லாம் ரத்தம் தோன்றாது வீரியம் தோன்றின் அப்போது அவளை அலங்கரித்து கொடுப்பது, ரத்தம் கண்டுபிடி அவனை கொலை செய்து விடுவது, இவை புலவரால் நாட்டிய வழக்கென்று உணர்க அப்படின்னு தஞ்சைவாணன் கோவை பாடல் 101க்கு உரை அந்த ஆசிரியர் எழுதுகிறார். இது இருக்கட்டும். மடல் எழுத பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். மடல் ஏறின மோகம் கொண்டாண்டு முருகன் மடல் எழுதுக்குன்னு படிச்சிருக்கோம். மானுட பெண்டிரை கடவுள் நயப்பதுன்னு தொல்காப்பியத்தில் இருக்குது. புறத்தினில் 28வது பாடல். நம்ம மடலில் எழுதிய பெருமாளையும் திருத்தணியில் படிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே நம்ம நாராயண பெருமான் நாந்தகம் சங்கு தண்டு நானொலி சார்ந்தம் திருச்சக்கரம் எந்து பெருமை ராமனைங்கிறார் பெரியாழ்வார். அதைத்தான் இங்கே நம்ம சொல்கிறார். நந்தகோபாலங்கிறார். நந்தன் கண்ணபிரானை வளர்த்த தந்தை. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்ங்கிறார் திருப்பாவையில் 18வது பாட்டில். நந்தகோபாலன் தேவினா யசோதை. கண்ணபிரானை வளர்த்த தாய். கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவிங்கிறார்
பெரியாழ்வார். அடுத்தது கண்ணபிரானோட வரலாறு சொல்றார். கண்ணபிரான் உரலோடு உலாவிய கள்வன். வெண்ணை திருடுவதற்காக உரலோடு கண்ணன் கட்டப்பட்டான். நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகிழ்ந்தார் சிவனார் மனம்ங்கிற திருப்புள்ள. அடுத்தது உலூகலம்னா உரல். ஓர் உலூகலமுடன் தவழ்ந்தவனுங்கிறார் வில்லிபாரகத்தில். பொத்த உரலை கவிழ்த்த அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய அத்தன் அப்படிம்பார் பெரியாழ்வார். கள்வன்னா கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்திருப்பார் பெரிய திருமொழியில். பயந்துனா பயப்பட, நோக்கி நோக்கி என்புடி போல் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது கண்ணபனுடைய வரலாற்றுகளில் மாவலி முன் நீண்ட உருவம் கொண்டது. இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். மாவலிட்ட போனது கள்வனாய் நீண்டது, கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்துங்கிறார் பெரிய திருமொழியில். மகா விருத்த வெள்ள வெளுக்க நின்ற திருக்கோலத்தை புனையிலை அதிதி தன்பால் புதல்வனாய் தோற்றி பூநீர் நனைதரு குடுமி மார்பில் நயந்த நூல் கரகம் தண்டு துணை தரு கரிய மானின் தோலொடும் தரீயம் முஞ்சி இணையன பிரம்மச்சாரியன புனை திலங்கும் எல்லை என வேதாரண்ய புராணம் அகோரதேவர் அருளியதும் கூறும். அடுத்தது திருமாவுடைய சேய் யாரு? பிரம்மன். பிரம்மனை கோபித்தது பல வரலாறு படிச்சிருக்கோம். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம குருநாதர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கிற மிக அற்புதமான பாடம், நித்திய வழிபாட்டிற்கு அமைந்த அற்புதமான திருப்புகழ் பாடல். நம் குருநாதர் தந்த 16,000 கொடைப்பாடல்களில் திருப்புகழ் கொடைப்பாடல்கள் இது அற்புதமான பாடல். முதல்ல பதன சரோருக நயன சிலி முக வள்ளிமுகத்தை நின்றுங்க சார். வள்ளிநாயகனுடைய திருமுக மண்டலம் தாமரை போன்று இருக்கும். எம்பெருமாட்டின் திருக்கண்கள் அம்பு போன்றது. அவள் வேடர்குல முறைப்படி திணைப்பணத்தில் திணைப்பேரை காவல் செய்து கொண்டிருக்கிறார். அகிலாண்டு நாயகியாய் எம்பிராட்டியை கண்டார் முருகவேல். கண்ட அளவில் எப்பொழுதோ காவலாக வைத்த பழம்பொருள் ஒன்றை இப்போ கண்டா எப்படி மகிழ்வானோ அப்படி மகிழ்றார். கண்ட அளவிலே காமம் மீதூறுது. எம்பிராட்டி காவல் புரிகின்ற பரனுக்கு அருகில் போகிறார் முருகவேல். இதை சொல்கிறார் சார் கந்தபுராணத்தில் கட்சியப்பார். மண்டலம் புகழும் தொல்சீர் வள்ளி சிலம்பின் மேல் போய் பிண்டி அந்தினையின் பைங்கூழ் பெரும்புணத்து இறைவி தன்னை கண்டனன் குமரன். அம்மா கருதிய எல்லை தன்னில் பண்டொரு புடையில் வைத்த பழம்பொருள் கிடைத்தவா போல் பூமஞ்சார்மின் கொல் என்ன பொறுப்பினில் ஏனல் காக்கும் காமஞ்சால் இளமையாளை கடம்பமர் காடை நோக்கி தூமஞ்சால் விரகச் செந்தி சுட்டிடச் சோர்ந்து வெம்பி ஏமஞ்சால் என்ற நெஞ்சன் இதனினுக்கு அணியன் சென்றாங்க. அடுத்தது வாராய் பதிகாதம் காதாரை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே இடையன். பள்ளியை கண்ட உடனே நீ என்னோடு வந்துரு, என்னுடைய பதியாகிய திருத்தணியும் நீ இப்போ இருக்கிய ஊர் பள்ளிமலையும் ரொம்ப தூரத்தில் இல்லை, 2.5 கால தூரம் தான். எனது பதிக்கும் உனது பதிக்கும் இடையில் வயல்வெளி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு முருகவேல் சொல்கிறார். மேலும் எங்கள் ஊரில் உள்ள சோலையில் உள்ள வண்டிகள் உங்கள் ஊரில் உள்ள சோலையில் தேனை நுகரும். அது எப்படி இருக்குன்னா கண்ணானது காது வரை சென்று மீள்வதை விட மிகவும் குறியிருக்குமா. காந்தள் அம்மோது கமழும் எம்மூர்வரை காவியில் தேன் மாந்து அடிவாய்ந்து நும்மூர்வரை சோலை மதுநுவரும் தேர்ந்து அழிதூவும் சில் ஓதி நல்லாய் சென்று மீட்சி செவி போந்து அழிவாட்கண் அறிவது நீட்டுக்கும் பூங்குழலேங்கிறார். தனிய புராணத்தவர் இந்த பாட்டு என்ன சொல்ற? பூவை அணிந்த கூந்தலை உடைய அழகிய பெண்ணே, காந்தல் செடியில மலரும் பருவத்தை அரும்பு கமழ்கின்ற எமது ஊரின் வரைக்கண் உள்ள காவி மலரெடுத்து தேனை உண்கின்ற வண்டினங்கள் பாய்தல் செய்து நமது ஊரினது வரையின் கண் உள்ள சோலையின் இடத்து தேனை நுகரா நிற்கும் அத்துணை அணிமைத்து. அதனால தேன் தொழிலை சிந்துகின்ற சிலவாகிய கூந்தலினை உடைய நற்குணங்கள் அமைந்தவளே, அந்த இடம் யான் சென்று மீடும் பொழுதினும் ஒளியோடு கூடிய கருணையுடைய கண்கள் காதின் இடத்து சென்று திரும்பும் பொழுது நெடும் பொழுதாகும் அப்படின்னு சொல்றார். இது அகத்துள்ள இடம் அடித்து கூறி வற்புறுத்தல் எனப்படும். திருக்கோவையாரில் இந்த கருத்தமைந்த பாடல் இருக்கு, அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது
ஒரு காவிடை வல்லபமற்றடிந்து மாலாய் மடலையரும் காணும். வள்ளிநாயகியார் காவல் புரிய திணைப்புணத்தில் உள்ள சோழன் நின்று வள்ளிபிராட்டி அடைய விரும்பிய முருகப்பெருமானின் இச்சை மேலிடவும் தான் மடல் ஏறப் போவதாக முருகப்பெருமான் வள்ளிநாட்டை சொல்கிறார். மடல் ஏறுதல்னா பனைமரத்தின் கிளை பனைமட்டைன்னு சொல்கிறோம். இது 2 பக்கங்களும் கூறிய முள் போன்ற பாகங்களோடு இருக்கும். இந்த பனைமரத்தின் கிளையால் குதிரை போன்ற உருவம் பண்ணுவாங்க. இதன் மேலே காவல் கொண்ட தலைவன் ஏறி அமர்ந்திருப்பான். இதன் கீழே உருளை பொருத்தப்பட்டிருக்கும். இதில் கைத்தை கத்தி இழுத்துட்டு போவாங்க. இதுதான் மடல். பனைமரக் கிளையால் செய்த குதிரையில் மயில் தொகை, பீலி, பூளைப்பூ, ஆவிரம்பூ, எருக்கம்பூ ஆகிய பூக்களால் தொடுத்த மாலையை அணிவிப்பாங்க. மடலேறும் தலைவன் உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசியிருப்பான். கையில் ஒரு கிளியை பிடிச்சிருப்பான். கிளி தான் ஓவியம் வரைப்பட்ட துணி. ஊரின் நடுவில் உள்ள 4 தெருக்கள் சந்திக்கும் இடத்துக்கு போவான். தான் செய்த மடல் மேல் ஏறி இருந்து தன் கையில் உள்ள கிளி அதன் மேலே பார்வை வச்சுட்டு இருப்பான். வேறு எந்த உணர்வும் அவன்கிட்ட இருக்காது. தீயே தன் உடலை பட்டாலும் அவனுக்கு தெரியாதான். மழை, வெயில், காற்று எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இப்படி தலைவன் மடல் ஏறியது ஊரார் அதை இழுப்பாங்க. தலைவன் தலைவியை பற்றி பாடிட்டு இருப்பான். இதுக்கு பேர் தான் மடல் ஏறுது. தலைவன் இப்படி மடல் ஏறுறதுனால தலைவனின் துன்பத்தை ஊர் உள்ளவங்க பார்ப்பாங்க. அவனுடைய துன்பம் தருவதற்காக தலைவியை தலைவன் சேர்த்து வைக்க முயல்வாங்க. இதனால் தலைவன் தலைவி அடைய வாய்ப்பு இருக்கு. மேலும் தலைவனுடைய காமத்துயரம் நீங்க ஒரே வழி இதுன்னு கருதப்பட்டது. எனவே தான் மடல் என்பதை காமமாகிய கடனை நீந்துவதற்குரிய தெப்பம் இலக்கியங்கள் சொல்லும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? காமம் உழந்து வருதினார்க்கு ஏம மடல் அல்லது இல்லை வலினார். மனம் 2 வகைப்படும் சார். ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. பண்டை காலத்தில் களவு மனம் நிகழ்ந்த பின் கற்பு மனம் நிகழும். தமிழ் கடலாகிய முறைவேள் இந்த 2 மனங்களுக்கு இலக்கியமாகவே கற்பு நெறியால் தெய்வயான அம்மையாரையும் களவு நெறியால் வள்ளித்தாயாரையும் மனம் செய்து கொண்டு அருள் புரிந்தான். களவுனா பிறகுரிய பொருளுடைய வவ்வுதல் போன்றது இல்லை. ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் ஊழ் கூட்ட தனியிடத்தில் சந்தித்து உள்ளமும் உணர்வும் ஒருமைப்பட்டு அன்பு வெள்ளத்தில் திளைத்து புணர்வதை பேர் தான் களவு. வேதத்தை மறைங்கிறது மாதிரி இந்த மனத்தை களவுமாங்க. இதுக்கு காந்தர்வ மனம்னு ஒரு பேர் உண்டு. தொல்காப்பி சூத்திரத்தில் சொல்றாரு, மறையோ தேயத்து மன்றல் இட்டனுள் துறையமை நல்ல யாழ் துணைமை ஓர் இயல்பேங்கிறார். இதில் மன்றல் 8ங்கிறார். அப்படின்னால அதாவது 8 மனத்தின் தன்மையும் சிறிது நம்ம வேகமாக பார்த்துடலாம். பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், கந்தர்வம், அசுரம், ராக்கதம், பைசாசம், இப்படி 8 மனம் சொல்கிறோம். அதாவது பிரம்மம்னா அருணாங்கு இரட்டி இளமை நல்லியாண்டு ஆறினில் கழுப்பிய அரணவில் கொள்கையும் திருமுறாட்டப்படலாம். அதுதான் ஒத்த கோத்திரத்தவனாய் 48 ஆண்டு இளமையில் கழித்த பிரம்மச்சாரிய விரதம் இருந்த ஒருவனுக்கு 12 ஆண்டு உடையவளாய் பூப்பெய்திய ஒருத்தியை பெயர்த்து 2ஆம் பூப்பு எய்தா முன் அணிகள் அணிவித்து தானமாக கொடுப்பது பிரம்மம். பிரசாபத்தியம்னா உரிய கோத்திரமுடைய தலைமகனை அழைத்து அவனுக்குரியார் தந்த பரிசத்திற்கு இரட்டி தாம் மகனுக்கு தந்து தீமுன் மனம் செய்து. அடுத்தது ஆரிடம். தாம் புரியும் வேள்வி போன்ற கர்மங்களின் பொருட்டு 1 அல்லது 2 பசு, எருது இவைகளை பெற்றுக்கொண்டு மகளை மனம் செய்து கொடுப்பது. தெய்வம் வேள்வியில் வந்த கண்ணியை தக்க தலைமுறைக்கு தருவது, அல்லது தம் மகளை வேள்வி ஏற்பித்து தரும் ஆசானுக்கு தக்கனையாக தருவது, தட்சணையாக கொடுவது. ஆசுரம் கொல்லியேறு கோடல், திரிவன்று எய்தல், வில்லேற்றுதல் செய்து வீரத்தால் மிக்க ஒருவனுக்கு மகளை கொடுக்குறது. இவனை கொல்லியேறு தழுதல் என்பது முரட்டு எருத வீரத்தால் அடக்குறது. இது ஆயருக்குரியது. மற்ற 2 அரசருக்கு. திரிவன்று எய்துறது, வில்லேற்றுதல். ராக்கதம் பெண் வீட்டாரிடம் தனது வலிமையை காட்டி அவர்கள் இணங்காதிருப்பின் போராடி தலைமகளை வலிதில் கொள்வது. இது அரசருக்குரியது. பைசாசம் துயில்பவழி சென்று கூடுதல், அது பேர் பிசாசமனம். இனி வயதில் மூத்தவளை புணர்தலும் இடிந்தவளை புணர்தலும் இதனுடைய இனம். காந்தர்வம் கொடுப்பாரும் கேட்பாரும் இல்லாமல் ஒத்த ஆணும் ஒத்த பெண்ணும் பண்டை ஊழ்கூட்ட தனியிடத்தில் சந்தித்து உள்ளமும் உணர்வும் ஒன்று கூடுவது. இந்த காந்தர்வ மனம் மிகவும் இனிமையானது. அன்பின் பெருக்கான நிகழ்வு. தான் களவு ஒழுக்கத்தால் இந்த தலைவியை இடையில் எய்துவதற்கு காவல் முதலிய தடைகள் நேர்ந்த போது தலைவன் பெரிதும் வருந்துவன். தன்னுடைய ஆற்றாமையை தோழியிடம் கூறி வேண்டுவான். அவள் உள்ளம் இறங்கி தலைவியை கூட்டி வைப்பான். ஒரு கால் அப்படி செய்திடலாயின் இறுதியாக மடலேறியாது விரும்பிய கருமனைய காரியை அடைய முயலும். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலது இல்லை வழியினார் வள்ளுவர். அப்போ காதலியை பெற விரும்பிய காதல் அவளோட உருவத்தையும் பேரையும் ஒரு படத்தில் எழுதி தன் ஊரையும் பேரையும் அதன் மேலே எழுதி அந்த படத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டு எருக்கம்பு மாலை சூடிக்கிட்டு பழுத்த இலைகளை தலையில் சூடி வாழ் போல கூர்மையாக உள்ள பனை மடலால் குதிரை போல கட்டி அதன் மீது ஊர்ந்து காதலின் ஊர் நடுவில் சென்று நாள் சந்தில் நின்று ஒன்றும் பேசாமல் பிறர் வசைக்கும் கூசாமல் படத்தில் எழுதிய உருவையே நோக்கி பகலிரவு பாராமல் உறுதியோடு நிற்பான். அவனது காதல் உறுதியை கண்ட காதலின் உறவினர் உழுவல் அன்பு உடைய அவனுக்கு தம்முடைய மகளை மனம் செய்து தருவாங்க. தொல்காப்பியத்தில் ஏறிய மடல் தினம் இளமை தீர்தினம் தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதினம் மிக்க காமத்து மடலோடு தொகை செப்பிய 4 பெருந்தினை குறிப்பேங்கிற தொல்காப்பியத்தில். திருக்கோவையார், திருவெங்கை கோவை, குறுந்தொகையெல்லாம் அதுக்கு குறிப்பு இருக்கு. மாவின மடலும் ஊர்ப
பூவென குவிழ் உகில் எருக்கம் கண்ணியும் சூடுப மருகினார்க்கவும் படுப பிரிதுமாகுப காமங்கால் கொழினேங்கிற. எனவே முருகவேள் வள்ளியம்மையாரை களவு ஒழுக்கத்தால் அடைந்து இடையே தடை எய்தியதாக கொண்டு தோழிடம் போய் மடலேறுவேன்னு கூறியருடைய திருவிளையாடலை கந்தபுராணத்தை சொல்றார் கச்சியப்பர். தோட்டின் மீது செல்வழியினாய் தோகையோடு என்னை கூட்டிடா எனில் கிழிதனில் ஆங்கு அவள் கோலம் திட்டி மாமடலேர் என்னும் ஊர் தெரு அதனில் ஓட்டுவேன் இது நாளை யான் செய்வது என்று உரைத்தான். மதனன் விடு புஷ்பசர படலம் உடல் அத்தனையும் மடலெழுதி நிற்கும் அதிமோக தபோதனும் பார் வேடிச்சுக்காம செண்பகாடவீனும் இதனினும் உயர் சந்தனாடவீனும் உரை உரமகள் செம்பன் நூபுர கமலமும் வளையணி புதுவேயும் இந்து வாழ் முக வசனமும் வனஜமும் முருகமத குங்குமாச்சல யுகலமும் மதுருத இந்திராமிருத வச்சனமும் ஒருவலும் அபிராம இந்திரகோபமும் மரகத வடிவமும் இந்திர சபமும் இருவளையோடு பொறும் இந்திர நீளமும் மடலிடை எழுதிய பெருமாளையும் பார் கொந்துவார் திருத்தணி திருப்போல. தணிகை புராணத்தை சொல்றார். கவளத்த வேள கவர்மணி போர்வை கடவுள் விளை தவளத்த நீரன் பெருக்கும் தரித்து தகுடன் மா பவளத்த வாய் நுங்கை பண்பினை பாடி படங்கை தடி துவளத்தடாய உளத்தாய் நின் ஊர்வையும் தூண்டுதுமே. இப்படி முருகப்பெருமான் வள்ளி அடைந்தே தீர வேண்டும்னு ஒரு தலையில் நின்று வள்ளியை அடைந்தார். இதவிய கான் இவை ததை ஏனை வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாசலம் ஆடும் தூயவன் மைந்தான். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். வேடுவருடைய கண்ணப்பனுடைய அன்பை இந்த இடத்துல சொல்றார். இது ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், நேரம் கருதி இதை நம்ம கொஞ்சம் விட்டலாம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். என்னன்னா, அதாவது கண்ணப்பருடைய வரலாறு சொல்றார். மண் பெருமா மறைமொழிகள் மாமுனிவர் மகிழ்ந்துரைக்கும் இன்பமொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பிருந்து மற்ற அவன் தன் முகமலர அகம் நிகழ அன்பில் நினைந்து என்னையல்லால் அறிவுரா மொழி நல்லன்னு சிவபெருமான் கூறியுடைய திருமொழிகள் கல்மணத்தையும் கரைத்து உருக்குவன. அதெல்லாம் உண்டு கண்ணப்பரை பற்றி. கூசாது வேடன் உமிழ்தரு நீராடி ஊன் எனும் முறை கூறா மன்கிய அவன் நுகர் தரு சேடம் கோது ஆம் எனாமல் அமுது செய் வேதாகம ஆதி முதல் தரு கோலோக நாத குரமகள் பெருமாளே என்பார் ஆச்சாரியன் திருப்படம். பொக்கணத்து நீற்றகிட்ட ஒருத்தனார்க்கு புத்திமெத்த காட்ட புனவேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பச்சிலைக்கும் ஆட்குள் அருள் வாழ்வே பத்தி சித்தி காட்டி அத்தர் சித்தம் விட்ட பத்தருக்கு வைத்த பெருமாள் என்பார் மச்சமைச்சு சூத்திர திருப்படம். இதில் முக்கியமான விஷயம், தூயவன் மைந்தனார். தூயவர் சிவபெருமான். மைந்தன் பாலன் மகன் பிள்ளை குமாரன் புத்திரன் புதல்வன் என்பதெல்லாம் ஒரு பொருள்பாடு என்றாலும் இதுக்கெல்லாம் வேறுபாடு இருக்கு. பாலன் பிள்ளை குமாரன் புத்திரன் புதல்வன் மகன் மைந்தன் இதெல்லாம் ஒன்று கிடையாது சார். பாலன் யாரு? தனக்குரிய வயது வந்தும் தந்தைக்கு என்னது வருவாய், எப்படி குடும்பம் நடைபெறுது, பிற்காலத்தில் நம்ம எப்படி வாழ்றது என்ற சிந்தனையும் அறிவுமாற்றலும் இன்றி தாய் தந்தையர் பாதுகாப்பில் இருக்கிற பேர் பாலன். பிள்ளைனா என்ன? வயது முதிர்ந்த தந்தை வேலை செய்ய தனக்குரிய பருவம் வந்தும் தந்தைக்கு உதவி செய்யாது மேற்கொண்டும் செலவு செய்து கொண்டு ஆடல் பாடல் ஈடுபட்டு கொண்டிருப்பவன் பேர் பிள்ளை. தந்தைக்கு ஞான முறைக்கும் அளவுக்கு உயர்ந்த அறிவு பெற்றவன் குமாரன். புத்திரன்னா தந்தைக்கு நற்கதி தெரிகிறவன். புதல்வன்னா தந்தைக்கு நன்மை செய்கிறவன். மகன்னா தான் பிறந்த குடும்பத்தை காத்து ஆலமரத்தின் விழுது அந்த மரத்தை தாங்குவது போல் நிற்பவன் மகன். தந்தையின் குடும்பம், தாயின் குடும்பம், குருவின் குடும்பம், நண்பரின் குடும்பம், இப்படி பல குடும்பங்களை காப்பாற்றுபவன் மைந்தன். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது நாடும் இளையவர். என்றும் இளையவர் முருகப்பெருமான் சார். என்றும் இளையான திருமுருகாற்றுப்படை வெண்பாவலர் சொல்றார். என்று மகளாத இளவைக்கார பெருமானையும் பாரு நம்ம குருநாதர். மூதுரை மலை கிழவோனே, மூதுரை எனப்படும் படை நூலாகிய திருமுருகாற்றுப்படையில் கூறப்பட்ட மலை கிழவோனே என்று முருகப்பெருமானை துதிக்கணும். வெள்ளம் என கலந்து இப்படியெல்லாம் முருகப்பெருமானை போற்றி உள்ளன்போடு வழிபாடு செய்தா வெள்ளமானது பள்ளத்தை நோக்கி பாய்கிறது போது உயிரினத்தை விளங்கி எம்பெருமான் தோன்றுவான். அப்போ உயிரானது உள்ளங்கால் உள்ளம் தாழ் நின்று உச்சியளவும் நெஞ்சாக வரும். உடம்பெல்லாம் கண்ணாக விளம்பார். அடுத்தது 100,000 பேதம் சாதம் ஒழிந்தவதான். சாதம்னா பிறவி. அப்போ 100,000 பேதமாக வருகின்ற பல பிறவியும் தொலைஞ்சு போயிடும். 4 வகை தோற்றம் 7 வகை பிறவி 84 100,000 பேதம் உடையது பிறவி. 4 வகை தோற்றம் அண்டசம் ஸ்வேதசம் உட்பிச்சம் சராயுசம். தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழம் தாவரம் 7 வகை பிறப்பு. சரியா? இதில் எல்லாம் போயிடும். அதை குருநாதர் சொல்றார். எத்தனை வேறுபாடுகள்? 84 லட்சம் யோனி பேதங்கள். தேவர் 14 லட்சம், மக்கள் 9 லட்சம், விலங்கு 10 லட்சம், பறவை 10 லட்சம், ஊர்வன 11 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 20 லட்சம். ஆக 84 லட்ச பேதம். இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். பழம்பாடல் ஒன்று.
ஊர்வ 11ஆம் 9 மானிடம் நீர்பறவை நாற்கால் ஓர் பப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன்படைத்த அந்தமில் தாவரம் நாளேந்தும்பார். கதை கணசாப திகிரி வடை வாழோடு கைவசிவித்து. இதெல்லாம் கண்ணபிரானுடைய பராக்கிரமங்கள். இதுக்கெல்லாம் பெரியாருடைய பல மொழிகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். செங்கமல பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்தி அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆற தடுவாய் வந்து அச்சோ அச்சோ பெரியாள். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டெலாம் நிறைய இருக்குதுல்ல. நந்தகோபாலன் மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறோடு உலூகலம் உருள உலாவிய கண்ணன். நந்தகோபாலன் அசோதை பிராட்டியாலும் வளர்க்கப்பட்டவர் கண்ணன். உலூகம்னா உரல். அசோதை பிராட்டியால் உரல் கட்டப்பட்டு கிடந்தவர். திருமங்காளருடைய அற்புதமான பாட்டெல்லாம் அதுக்கு இருக்கு. துணைநிலை மற்ற எமக்கோர் உளது என்று இராது தொழுமீன்கள் தொண்டர் தொலைய உணமுலை முன்கொடுத்த உறவோடு ஆவி உக உண்டு பெண்ணை மருவி பணமுலை ஆயர் மாதர் உறவோடு கட்ட அதனோடு மோடி அடல் சேர் இணைமருது இற்று வீழ நடைகற்ற தெற்றல் வினைபற்று அறுக்கும் விதியம்பர் அறப்பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்த நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ள வெளுக்க நின்று நாராயண மாவன். திருமால் வாமன அவதாரம் செய்து மாவலிபால் மூவடி மண்கேட்டு வாங்கி ஓரடியாக இந்த மண்ணுலகத்தை மற்றொடியாக விண்ணுலகத்தை அளந்து 3வது அடியாக மாவலின் சென்னியிலும் வைத்து அழுந்தார். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தாவடி ஓட்டுமையிலும் தேவர் தலையிலும் என் பாவடியத்திலும் பட்டதன்றோ படி மாவலிபால் மூவடி கெட்டு அன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடி. மாவலிபால் மூவடி கெட்டு திருமால் சேவடி நீட்டி உலகழ்ந்த திறத்தை அடிகள் கந்தரகாரத்தை எப்படி சொல்றார்? இந்த அழகை பார்க்கணும். இதை பிரமாதமாக திருமாலுக்கு நெடியோன்னு ஒரு பேர். நெடியோனாகிய திருமால் மாவலிபால் குறியவனாக சென்றார். அதுக்கு என்ன காரணம்? ஒருவர்கிட்ட சென்று ஒரு பொருளை யாசிக்கின்ற பொழுது எஞ்சான் உடம்பு ஒரு சானாக குறுகிடும். அதை சொல்கிறார். வாமன அவதார வரலாறுலாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே நிறைய நேரம் அடிச்சு முடித்த கூட பாட்டில் சொல்கிறாரு. துடித்து தசமுகன் முடித்தலைகள் விட தொடுத்த சரசம் விட ரகராமன் துவைத்து உலகை ஒரு அடிக்குள் அளவிட துளக்க அரிதிரு மருவோன்பர். எருப்பு நாடு திருப்பூரில் உளுத்த ராவனை சிரமிட்டிட வதைத்து மாபுரி சிறை வைத்தவன் உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மருகோனைம்பர். குமரகுருப குணத்தை திருப்பூர் சொல்வார். அகில போனவும் அளவிடுக்குரியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மருகோனே அரவு புனிதர் புனிதர் வழிபட மணலை மொழிகொடு தெளிதர ஒழிதுகள் அறிவை அறிவது பொருள் அருளிய பெருமாள் என்பார். பொய்காழ்வர் சொல்றார். கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் படிப்பார் மண்டாயனை இறந்து மாவலிய ஒந்தாரை நீர் அங்கை தோய நிமிர்ந்திலேயே நீர் விசும்பில் ஆரங்கை தோய அடுத்தும்பார். நாராயண மாமன் செய்ய முடிந்தகோ நாராயணமூர்த்தியாகிய மாமனின் மகனாகிய பிரம்மதேவனை கோபித்தவர் முருகப்பெருமான் குகப்பெருமான். இதனுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கந்தபுராணத்தில். தாமரை தலையிருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரை தலையெடுத்தன் பகர்தலும் வரம்பில் காமர் பெற்று உடை குமரவேல் நெற்றி முன் கடரும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஆரணன் தன்னை வாதாடியே ஓர் உரை ஓதுகின்ற என வாராது என அவன் ஆணவம் கிடவே காவலாம் அதிலிடும் மேலாம்பார் திருப்பொருள் அயனை குட்டிய பெருமாள்பார். வேத நான்முக மறையோனோடும் விளையாடியே குடும்பியில் கரமோடு வீரமோதின மறவாம்பார். கந்தகளின்பால் படைப்போன் அகந்தை உரைப்பார் மறை ஆதி எழுத்து என்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்ற சிருஷ்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானேம்பார். விளை வயலோடு இடை வளை விளையாடி வெள்ளினார். நெல் விளைந்துள்ள வயல்களின் இடையில் சங்குகள் தவறுகின்ற சிறப்புறுதி வெளியார். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழம்பர் கோதைநாச்சியார். இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்து? நிறைய நேரம் ஆயிடுச்சு. முருகா தேவரை துதித்து பிறவியை அறுத்துக் கொள்ள அருள்புரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். வெள்ளிகர்த்த வந்த பெருமான் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமாள் திட்டிலே சம்சம் முருகாச்சன விட்டிலே முருகனுக்கு வரும். இந்த பாட்டுக்கு ஒரு நாள் பூரா பொருள் சொன்னாலும் பத்தாது. ஆனால் நேரம் குறைக்கிறது யூடியூப்பில் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. இப்போயே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியாரெல்லாம் பொறுத்துக்கணும். நிறைய மேற்கோள்கள் இந்த பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நேரக்குறைவு கருதி ஆனாலும் சாராம்சத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்திருந்தேன். அடியாரனா அடியனுடைய விடைபெறுக்கணும். முருகப்பெருமானுக்கு அரோரா பழனியாபுரி இறைவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணும். எனக்கு ஞானமளித்து என்னை என்றும் புறக்கும் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் கருணை வள்ளல் எம்பெருமான் பழனாபுரி இறைவனின் திருப்பாதங்களுக்கு இந்த பாடம் சமர்ப்பணும். முருகாச்சலம்.